வணக்கம். ஆர்ஆர்பி ஒரிஜினல் கொஷின்ஸ் வந்து ஒரு கொஷினா சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். குயிக்கா எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ரெண்டாவதா இப்ப நான் சொல்லியிருக்கிற கொஷின் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கொஷின். ஓகேவா? இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம் எல்லாத்துக்குமே ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். ஃபார்முலா இல்லாம ஷார்ட்டாவும் இது வந்து நம்ம போட முடியும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷினை ரீட் பண்ணிக்கலாம். கோமல் இன்வெஸ்டட் எ சம் ஆஃப் ருபீஸ் 5,000. ஸோ இன்வெஸ்டட் எ சம் அப்படின்னா அதுதான் பிரின்சிபல் வேல்யூ, பியோட வேல்யூ இது. ஓகேவா? அட் 20% per annum காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் ஆனுவலி. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கால்குலேட் பண்றாங்க. இஃப் சி ரிசீவ்ட் அன் அமௌண்ட் ஆஃப், அமௌண்ட்னா ஏன்னு அர்த்தம். ஏங்கிறது பிஐ எல்லாம் சேர்ந்தது, அதாவது பியும் இன்ட்ரெஸ்டும் சேர்ந்தது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டும் சேர்ந்தது தான் இந்த வேல்யூ. ஆஃப்டர் என் இயர்ஸ், என் நமக்கு கிளியரா கொடுக்கல, என் இயர்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இயர் எத்தனை அப்படிங்கறத இதுல நம்ம கண்டுபிடிக்க போறோம். அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு இருக்கு 20% per annum. ஒரு வருஷத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20%. ஓகே, நார்மலா இதோடைய ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு பி இன்டூ 1 பிளஸ் ஆர் பை 100 த ஹோல் பவர் என். இதான் ஃபார்முலா. ஃபார்முலா இல்லாம செய்ய போறோம். ஸோ எப்படி போடணும் அப்படிங்கறத பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அமௌண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். ஏ வந்து 8640, சரியா? பியோட வேல்யூ வந்து 5,000 அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20%. இந்த 20% நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 100 கூட ஆட் பண்ணி எழுதிக்க போறேன். ஸோ அது எப்படி எழுதிக்குவோம் அப்படின்னா 120/100. ஓகேவா? இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை எப்படி ஷார்ட்டா போட்டுறதுன்னு சொல்றேன். முதல்ல அமௌண்டோட வேல்யூ மேல 8640, அப்புறம் கீழே வந்து 5,000 ஈக்குவல் டு இப்போ நம்ம போட்டு வச்சிருக்கிற இந்த 120/100. ஓகே, இப்போ இந்த ரெண்டு சைடும் நீங்க வந்து ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிச்சீங்கன்னா ஆன்சர் கொண்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த நம்பர் இருக்கு இல்லையா 120/100, இது வந்து கேன்சல் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணுங்க. 0ல கேன்சல் ஆகும். ஓகேவா? இதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த நம்பரும் மேலேயும் கீழேயும் நம்ம எந்த டேபிள்ல அடிக்கலாம் அப்படிங்கறத யோசிங்க. இது வந்து நான் 5 டேபிள் அடிக்கிறேன். 5 டேபிள் அடிச்சேன்னா இது வந்து 1000 வரும். ஸோ இதை 5 டேபிள் அடிச்சோம் அப்படின்னா 15, பேலன்ஸ் வந்து 3 இருக்கும் 36, 7 5 35, பேலன்ஸ் 1 இருக்கும் 14, 2 5 10, பேலன்ஸ் 4 இருக்கும் 8 டைம்ஸ். ஓகேவா? இப்போ இதுல இருந்து நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நம்பர் வச்சு இது 1210 இருக்குல்ல, இதை மறுபடியும் நீங்க வந்து என்ன செய்ய வேண்டாம்னா கேன்சல் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுக்கோங்க. ஏன் அப்படியே வச்சுக்க சொல்றேன்னா இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் நம்ம ஆன்சரை கொண்டு வர போறோம். ஓகேவா? இந்த மேல இருக்கிற 1728க்கும் 12க்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, 1000க்கும் 10க்கும் கனெக்ஷன் இருக்கு. அதாவது எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணா வரும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டோம்னா அதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, இப்ப 10 வந்து என்ன பண்ணா 1000 வரும், 10 கியூப் தான் 1000. ஓகேவா? அதே மாதிரி நீங்க 12 கியூப் வரைக்கும் வேல்யூஸ் மனப்பாடம் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லலாம் 12 கியூப் தான் இந்த 1728. அப்ப இது 3 டைம்ஸ் அப்படின்னு வருதா? பவர்ல தானே 3 இருக்கு, என் தானே 3. அப்ப இதோட ஆன்சர் வந்து 3. அவ்வளவுதான். ஃபார்முலா யூஸ் பண்ணாம நம்ம போட்டோம். ஆக்சுவலா ஃபார்முலாவோட ஷார்ட் ஃபார்ம் தான் இது நான் சொல்லியிருக்கிறது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஏ மேல இருக்கணும், பி கீழே இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த சைடு என்ன பண்ணணும், நீங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து 100 கூட ஆட் பண்ற வேல்யூ மேல இருக்கணும், கீழே வந்து 100 இருக்கணும். இதை மட்டுமே ஈக்குவேட் பண்ணியே நம்ம வந்து ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இதுக்கு நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா?